என்ன தீங்கு செய்தோம்? அதானே நமக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? தெரியலையே தெரியலையே. இங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? மாலிங்கடா உன்னதான் கேக்க. இங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஒண்ணு இல்லையே. ஒண்ணுமே இல்ல. டேய் சொல்லுங்கடா. ஒண்ணு இல்லம்மா. என்னமோ பண்ணிருக்கா. இவ முழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. அப்பா சாப்பாடு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிடுங்கண்ணே. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயா அப்பா என்ன இப்பலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒன்றும் சிரமம்லாம் இல்லையே? ஒரு சிரமம் இல்ல. ஐயோ நீங்க இப்படி பேசதான் எனக்கு சங்கடமா இருக்குது. உங்க வீட்ல யாரு எதுவும் இத கொடுக்க சொன்னதே எங்க அத்தை தான். அன்னைக்கு கொடுக்க சொன்னாலா? நிஜமாவே அத்தை தான் கொடுக்க சொன்னாங்களா? ஆமா, வீட்ல பண்ணனும், அதான் கொண்டு கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க. அதான் கொண்டுட்டு வந்தேன். வந்து பார்த்தா இவ அங்க அக்கா போற பண்ணிட்டு இருக்கா. அத்தை ஏற்கனவே சொன்னாங்க, அவ காலையிலே போனா ஆளை காணோம், அங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு. கரெக்டா தான் இருக்கு. ஏதாவது வம்பகுமே எடுத்தாலாப்பா? இல்லையே. நிஜமா ஒண்ணும் பண்ணல. சரி சரி, அப்பலாம் ஒண்ணுமே பண்ணல. ஏய் தப்பிச்சண்டா. தாத்தா ரொம்ப நல்லவங்கம்மா. இந்த தாத்தா தானே ரொம்ப நல்லவரே. அப்பா மதிய வெளியில போயிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க சமைச்சு வச்சிட்டு இருக்கோம். வெளியில போயிடாதீங்கப்பா. சரிம்மா, நான் இருக்கிற வரைக்கும் வெளியில சாப்பிட மாட்டேன். சரிங்கப்பா. எப்படி நன்றி சொல்லனே தெரியலமா. ஐயா நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி வேலை கிடக்கு, நான் வரேன்ப்பா. நீ குமார் ஒய்ஃப் தானே? ஆமா. சரிம்மா. டேய் இவெல்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. என்ன சோகத்தின் சிகரமா நிக்கியா? எதுக்கு? ஒண்ணு இல்ல. என்னமோ பண்ணிருக்கா. ஐயோ முழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. இரு வீட்டுக்கு வா, உனக்கு அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். மாமியாரா? உங்களுக்கு கதை தெரியாதே? என்ன? புருஷனை பெத்தவில மாமியார்னு சொல்றது ஒரு உறவுமுறை. அதுக்காக எல்லாரும் மாமியார்னு கூப்பிட மாட்டாவ, அத்தனை தான் கூப்பிடுவாவ. அதையே மாத்தி அமைச்சவா இவதான். என்னமா சொல்ற? நான்லாம் உறவுமுறை கரெக்டா சொல்லுவேன்னு மாமியாரே தான் கூப்பிடுவா. ஐயோ ஒரே குழப்பமா இருக்கேம்மா. சார் இன்னைக்கு தானே ஆரம்பம் உங்களுக்கு. உங்க கூட தான் இருப்பா, பார்த்து பழகிக்கிடுங்க. ஆனா ஒண்ணு, உங்க ரெண்டு நல்லா ஒத்து போகும்னு நினைக்கிறேன். டேய் டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காடா. ஏதாச்சும் சொல்ற? இல்ல இவ்வளவு நேராயி தாக்கு பிடிச்சிருக்கீங்களே, அத வச்சு தான் சொன்னேன். என்ன? ஆமா வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுதே, தாக்கு பிடிச்சிருக்கீங்களே. யாரால இருக்க துண்டக்கான துணியக்கானு ஓடி இருப்பாவ. நீங்க நல்ல கெத்த நிக்கீங்க. பரவாயில்லப்பா. மாமியாருங்க வரவே மாமியாரேன்னு கூப்பிடுவா. சரி அப்போ மாமனார? எங்க மாமா இல்ல, இருந்திருந்தா அவர் நிலைமை அவ்வளவுதான். ஒருவேளை இருந்திருந்தா? ஒருவேளை இருந்திருந்தா என்ன? எனக்கும் இந்த சந்தேகம் இருந்தது. மாமியாரேன்னு கூப்பிட்ட, ஒருவேளை நம்ம மாமா, அதாவது மாமனார் இருந்திருந்தா நீ என்ன சொல்லி கூப்பிட்டிருப்ப? அதான் இல்லையே, விட்டுற வேண்டியதுதானே. ஒருவேளை இருந்திருந்தா? இருந்திருந்தாவா? என்ன என்னையே குழப்பி விட்டுட்டியே. ஒருவேளை இருந்திருந்தா நீ என்ன சொல்லி கூப்பிட்டிருப்ப? மாமான்னு கூப்பிட்டிருப்ப. நான் என்ன சொல்லி கூப்பிட்டிருப்ப? அதுதான் உன்கிட்ட கேட்க. ஒருவேளை அத்தைக்கு மாமா உசுரோட இருந்திருந்தா நீ என்ன சொல்லி கூப்பிட்டிருப்ப? அப்போ நான் உசுரோட இருக்குதுங்க யாருக்கும் தெரியாதா? அப்போ நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருந்திருந்தா அவங்க பழகன பார்த்து நான் கூப்பிட்டிருப்பேனா என்னமா? பிடிச்சிருந்ததுன்னா அப்பான்னு கூப்பிட்டிருப்பேன், பிடிக்கலன்னா மாமனாரேன்னு கூப்பிட்டிருப்பேன். அப்போ உனக்கு மாமியாரை பிடிக்காது. உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன ஸ்டார்டிங்ல பிடிக்காம தானே மாமியாரேன்னு கூப்பிட்டேன். அது இப்ப கண்டினியூ ஆயி போச்சு. ஆனா இப்ப பிடிக்கும். அட பாதவதி, அப்ப பிடிக்காம தான் மாமியாரேன்னு கூப்பிட்டியா? அத்தி போட்டு கொடுத்துருவான்னு நினைச்சேன். அது அப்படி இல்ல, இப்ப பிடிக்கும். அப்ப பிடிக்காம தான் மாமியாரேன்னு கூப்பிட்டுருக்க, அப்படிதானே? அத்திவ பஞ்சாயத்தை கூட்டிடுவாளா? இரு இப்பமே வீட்டுக்கு போறேன். பாதவதி பத்த வச்சிருவாளே. பார், அது ஒன்ஸ் அப்பான் எ டைம், இப்பலாம் இல்ல. ஏமா? என்னப்பா? உங்க அத்தைக்கு ஹஸ்பண்ட் இல்லையா? என்னடி இது பதிலு? ஆமா, மாமியார் என்னைக்காவது நம்ம கிட்ட மாமா செத்து போச்சுன்னு சொல்லிருக்காவலாங்க. ஆமால, இத நம்ம யோசிக்கவே இல்லையே. எனக்கு இது வரைக்கும் நம்ம எந்தமே தோணது இல்ல. ஆனா எங்க அத்தை கிட்ட நாங்க அவங்க காதலை பத்தி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப வெக்கப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. காதலை பத்தி பேசினா வெக்கப்படுவாளா? எங்க மாமா பத்தி சொல்லும் போதெல்லாம் எங்க அத்தை சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா எங்க மாமா யாரு, என்ன, இருக்காரா இல்லையா, அத பத்தி எங்ககிட்ட சொன்னது இல்ல, நாங்க கேட்டதே இல்ல. ஓ அப்படியா? ஒருவேளை உங்க மாமா உசுரோட இருந்தா? எங்க அத்தையே இவ்வளவு நல்லவில இருக்கும்போது எங்க மாமாவும் நல்லவில தான் இருப்பாவ. வந்தா என்ன, எங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்பாவா பாப்போம். எங்க எங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைக்க போகுது? இருந்திருந்தா என்னத்துக்கு வந்திருக்க மாட்டாங்களா? நான் வந்து இந்த வீட்டுக்கு 10-12 வருஷம் ஆயிட்டு.
இனியா எங்க மாமா இருந்தா வரப்போறாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னொன்னு, எங்க மாமியார் மாதிரி ஒரு ஆளை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. சுத்த தங்கம் சார். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னா அது எங்க அத்தை கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அவங்கள மாதிரி அன்பு காட்டவும் முடியாது, அவங்கள மாதிரி அரவணைக்கவும் முடியாது. அவங்களே இல்லைன்னா நாங்களே இல்லவே இல்ல சார். அனாதையா இருந்த எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்குள்ளேயே வாழறதுக்கு கொடுப்பன இல்லாத ஆளு அதிர்ஷ்டப்பட்ட ஆளாதான் இருக்க முடியும். அவர் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். போதுமா, போதும். உங்க மாமா மேல உங்களுக்கு கோபம் இருக்குதா? இல்லையே சார். உங்க அத்தை விட்டுட்டு போயிருக்காரு, அவர் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? எங்க மாமா எப்படிப்பட்டவர்னே எங்களுக்கு தெரியாது. எங்க அத்தை எங்க மாமா பத்தி சொன்னதும் கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரா எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் மேல எங்களுக்கு எப்படி கோவம் வரும்? ஆனா என் குமார் கோபப்படுவாரு. ஆனா எங்க அத்தை வாயில இருந்து ஒரு நாள் கூட என் மாமா கெட்டவர்னு எங்க அத்தை சொன்னதில்லை. அதனால எங்க மாமாவும் நல்லவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா. அந்த கிளி நீ வீட்டுக்கு வா, உனக்கு வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து இருக்குது இன்னைக்கு. நான் என்ன பண்ணேன்? வீட்டுக்கு வா, அங்க எல்லாரையும் கூட்டி வச்சிருக்கேன், வீட்டுக்கு வந்து சேரு. அங்களே செத்த. அப்பா நீங்க கண்டிப்பா வரணும், இன்னைக்கு எங்க வீட்ல பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் ஓட்டத்தை புடிங்கடா. அத்தா ஐயோ வீட்ல தான் இருக்கேன். என்ன அத்தா மீனா என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? நினைச்சேன் புள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது, எந்ததுமே வரலையேன்னு. ஒருவேளை சமத்தா இருக்காளோ நினைச்சேன். ஆரம்பிச்சிருக்காளா? எம்மா என்னால முடியாது, எனக்கு இன்னைக்கு முடியவே முடியாது. இன்னைக்கு புருஷன் வீட்டுல தான் இருக்கான், பஞ்சாயத்தை பூரா நீ அவங்கிட்ட வச்சுக்க. சரிசே அவ என்ன பண்ணாலும் வந்து கேளுங்களே. முடியாது, அவனுக்குன்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவங்கிட்டே பஞ்சாயத்தை முடிச்சுக்க. பஞ்சாயத்தா? தங்கம் ஏன் தங்கம் காலையில 7 மணி தானே தங்கம் ஆகுது. டூட்டிக்கு போலான்னு நினைச்சேன், இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. அவ காலையிலே ஆடிக்கிட்டே போகும்போது எனக்கு தெரியும் வினையோட திரும்பி வருவான்னு. என்னங்க போயிட்டு வாரேன், என்னங்க போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டே போனா. என்ன வச்சிருக்கான்னு பாப்போம். ஐயா சரிசே. ஐயா அம்மா வேற பாசமா கூப்பிடுதாவுல. அம்மா பாசமா கூப்பிட்டாலே அத்தனை பொறுப்பையும் என்கிட்ட தரப்போறாவன்னு அர்த்தம். வந்துட்டேம்மா, வா வா. வந்துகிட்டே இருக்க. பஞ்சாயத்தா? என்னங்க டூட்டிக்கு போலான்னு நினைச்சேன், என்னன்னு தெரியல ஒரே ஆயசமா வருது. பேசாம தூங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? செத்த ஹாலுக்கு வந்துட்டு போறீங்களா? மாட்டேன் வரணும். மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, வாங்குங்க. என்னால தனியா முடியாதுங்க. அவ ஓ ஃப்ரெண்ட் தானே, நீ தான் சமாளிக்கணும். என்னால முடியாது. எனக்கு உண்மையிலே ஆயசமா வருது, நான் தூங்க போறேன். ஆயசமா வருதா? ஆ, ஏன் மாசமாவா இருக்கிய? ஆ, என்னது? இல்ல ஆயசமா வருது நீல. உன் ஃப்ரெண்டு ஒரு ரகம் பண்ண, நீ ஒரு ரகம். இந்த பார், என்னால கோபப்படுத்தாத, நான் தூங்க போறேன். அங்க பஞ்சாயத்தை கூட்டியாச்சு, அவ என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது. எல்லாருமா சேர்ந்துதான் அதை தீர்த்து வைக்கணும். வாங்க. இந்த பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவா, அதுக்கு பஞ்சாயத்து நம்மளா பண்ண முடியும்? இல்லங்க பரவாயில்ல, நீங்க வந்துதான் ஆவணும். வேண்டாம் விட்டு. இந்த பாரு, இது சரிஸ் தான் பொறுப்பு, அவர் தான் பாத்துக்கணும். நம்மளால வர முடியாது. ஏங்க நீங்க ஒரு ஆள் தான் அவளை காப்பாத்துவிய, ப்ளீஸ் வாங்குங்க. அதெல்லாம் நடக்காது. அவ எங்க எப்படி வந்து சேர்ந்துட்டாளோ யாருக்கு தெரியும்? நீங்க வரணும், வாரீங்க வாரீங்க. முடியாது. சரி, அப்போ நான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? என்ன? அதை நான் அத்தைக்கிட்ட தான் சொல்லுவேன். பாதத்துல ஒண்ணு புள்ளிய மறக்குதியா? அப்போ வாங்க. வாரேன். இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு போன மாதிரிதான். அவ காலையிலே டிப்டாப்பா போகும்போதே எனக்கு தெரியும் ஒரு அங்க என்ன வம்பிருப்பா. 3 ஒரே ரகம் தான், கொஞ்சம் தான் வித்தியாசம். என்னங்க எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ? இல்லையா? இல்ல எது சொன்ன மாதிரியே இருந்தது, அதான் கேட்டேன். இல்லம்மா இல்ல, ஹோட்டலுக்கு அர்ஜென்டா போனோம், அதான் என்ன பண்ணன்னு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் வாங்க. அத்தை கூப்பிடுவாங்க, வாங்க. இது மட்டும் அப்படி பாசமா கூப்பிடுவா. கூப்பிடுதீல தாயே, உன் நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம், கேட்டியா? அப்பா அப்பா அப்பா. விட்டு தாயே, என்னால முடியாது. அடி ராட்சசி, இந்த பாரு, காலைல கடுப்பை தர சொல்லிட்டேன். என்னமோ சொன்னீங்க. தாயே, உன் காலனால விழுந்துருத. இப்ப என்ன, நான் பஞ்சாயத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? ஹோட்டலுக்கு 10:30 தான் போக முடியும், அவ்வளவுதானே? 10:30 ஆகலாம், 12 ஆகலாம், கொஞ்சம் பொறுமையா நிக்கணும், பரவாயில்லையா? என்னம்மா என்ன திட்டுனீங்க? 12 தானா? நான் கூட 2 3 நினைச்சேன். வா போலாம். சரிங்க. இருங்க, உங்க 3 தண்ணியில தாட்ட தூக்கி போடுறேன். ஆச்சிருக்க பாரு, ஒண்ணும் போல, ஒண்ணு சலிச்சது இல்ல.
சேச்சே இப்படி அதுக்கு ராட்சசி எனக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது திட்ட முடியுமா? போ தங்கம். வாங்க வந்து கொஞ்சிக்கலாம். எங்க வர? போமா போ. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஓடிரு ஓடிரு. சிரிச்சே வாய்க்கலாம். போடி, திட்டவே முடியல நீ. அழகு பொம்மி. அப்படியா? பஞ்சாயத்துக்கு வாரில எப்படி? சரி வா வா வா. எல்லாரும் வந்தாச்சா என்ன? தேன்மொழி வா. எல்லாரும் முன்ன கூப்பிடுறாங்க வா. எல்லாரும் முன்னதானே இருக்காங்க. வா நம்மளும் போலாம் வா. அம்மா கூப்பிடுறாங்க பாரு. வா வா, மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வா தேன்மொழி, வா தேன்மொழி. எதுனாலும் மனம் விட்டு பேசு. இப்படி மௌனமாவே இருக்காத. நீ ஏன் இருக்க, எதுக்கு இருக்க, நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ வாய் திறந்து சொன்னாதான் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால ஏதாவது சொல்ல முடியும். இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். எதுவுமே சொல்லாம நீ மௌனமா இருந்தா நான் என்ன நினைக்கட்டும் சொல்லு? ஒண்ணு பேசு, இல்ல என்கிட்ட சண்டை போடு. எதையாவது ஒண்ணு செய். இப்படி மௌனமா இருக்காத. எல்லாருக்கும் வேதனையா இருக்குது. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல தென்மொழி. சரி வா. அம்மா மனசு ரொம்ப வேதனைப்படும். இப்ப அம்மா சிரிக்கிற மாதிரி பண்றதே நாம ரெண்டு பேரும் வெளியில போனதுக்காக தான். கொஞ்சம் சந்தோஷமா மாறணுங்காக தான். வா வா தென்மொழி. நான் இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் வேதனைப்பட்டதே இல்லை. ரொம்ப மனசு வலிக்குது. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. வா தென்மொழி. சரி இனி வா இருப்போம். தமிழே, பயவுல என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியலையே. காலையிலேயே ஆட்டம் போட்டுட்டே போனல்ல, ஏதாவது வேலை பார்த்திருப்பா. டாமினா குட்டி சொல்லுவா கேப்போம். நீ சொல்லு, அங்க என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கா? அம்மா பஞ்சாயத்தை கூட்டினிய, பஞ்சாயத்துக்குள்ள ஆளுங்க வந்துகிட்டே இருக்காவ. இருக்காவலா? ஒரு ஆள் இல்ல, 4 பேர். அப்போ நம்மகிட்ட பிள்ளைகளும் உண்டு. ஆக எங்க மீனை மட்டும் தான் பண்ணிருக்காளோ நினைச்சு பயந்துட்டேன். ஆக இவ மவளும் உண்டா? என்ன உங்க மவ வேலையை பார்த்தீங்களா? எனக்கு தான் தெரியுமா, இதுக்கு தானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அத்தி என் மோவன் இருக்கானே, இவனால எங்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரமாட்டேன் அவன் அப்படியே போ சொல்லிருக்கணும். என் மோவனும் சிக்கிருக்கான பயவுல இன்னைக்கு அவ அப்பா கிட்ட என்ன பாடுபட போறானோ தெரியலையே. செம்பகவல்லி, எங்க நீங்க டூட்டிக்கு போகணும் இல்ல, வேணா கிளம்புங்களே. உன் செல்லமோவே, உன் ஆசமோவே எல்லா வேலையும் பாத்துக்க மொழிக்க. அது வந்துங்க, எங்க நீங்க சீக்கிரம் டூட்டிக்கு போகணும், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிடுதே. இது ஒண்ணு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இருக்காதே, நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல, அப்படிலாம் சொல்ல விடாதீங்க, கிளம்புங்க. உன் மவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் போவேன். சரி சரி சொல்லு. பக்கத்து வீடு தாத்தா இல்ல. ஐயா என்னையும் தாத்தாடி சொல்ல வச்சுட்டாளே. தாத்தாவா? 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 ஐயோ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே. யார தாத்தானா? அதான் பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்களே. ஆமா. அவங்க கிட்ட இவ ஓவரா பீட்டா பண்ணிருக்கா. என்ன பண்ணிச்சிருக்கா? என்ன பண்ணானே பெற சொல்லுதே. அதுக்கு முன்னாடி அவரை தாத்தான்னு கூப்பிட்டு இருக்கா. தாத்தான்னு கூப்பிட்டு இருக்காளா? ஏன் புள்ளைய தாத்தான்னு கூப்பிட்டுச்சா? புள்ளைல என்ன சொல்லி கூப்பிடுதோ அததான் இவனும் சொல்லி கூப்பிடுவாளா. அதுக்கு என்ன, கூப்பிட்டா கூட்டிட்டு போட்டுமே. உங்களுக்கு மனசாட்சியா இல்லையா? அவர் அப்பான்னு சொல்றதே கொஞ்சம் அதிகம் தான். இதுல அவர் தாத்தான்னு சொன்னா? ஐயோ அவங்க யாரு என்னன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறாங்களே. சரி அதுக்கு என்ன, அவளுக்கு என்ன தோணுதோ கூட்டிட்டு போட்டோம். அதை விடுங்கத்த, அவ என்னைக்கு ஏட்டிக்கு புட்டி அதனை பண்ணுவா. சரி வேற என்ன? அந்த வீட்ல இவ தாத்தா இருந்தாரா. யார் தாத்தா? மீனாவோட தாத்தா. அந்த தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 95 வயசு இருக்குமா. பெரிய கோடீஸ்வரரா. அவர் தான் இவனால இந்த வீட்ல இருந்தாராம். அவருக்கு இல்லாத வியாதியே கிடையாதான். அவருக்கு அப்பா இழுத்துட்டு கிடந்துச்சா. இவ தான் தவறாம மருந்து கொடுத்து பாத்துக்கிட்டு இருந்தாராம். இவ வெளில போன நேரம் பார்த்து அவர் போய் சேர்ந்துட்டாராம். அப்படிலாம் கதை விட்டு வச்சிருக்கா. அசிங்கப்படுறதே இவளுக்கு பழப்பா போச்சு. ஐயோ மீனா, அவளை கொஞ்சம் கூப்பிடு. வெளியில நின்னுகிட்டு வரமாட்டேன்னு பிடிவாத பிடிக்கிறா. மீனம்மா, மீனம்மா. என்னங்க கூப்பிட்டீங்களா? எப்படி சிரிக்கா பத்தியா? ஆஹா, ஐயோ நான் வேலையில பார்த்துட்டு கிடந்தேன். எதுக்கு என்ன கூப்பிட்டியா? கையவுள்ள நான் வரதுக்குள்ள ஹோல் ஃபேமிலியே கூட்டு கொண்டு வச்சிருக்கா. நீ மட்டும் தான் வந்திருக்க, மிச்சம் 3 எங்க? என்ன தமிழ் சொல்லுத? நடிக்காதடி. என்னாச்சு பயவளைக்கு? மாமியாரா? என்ன விட்டுட்டி, எனக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் அங்க எதையா பாத்துட்டு இருக்கேன். அந்த கெடிகார ஓடல போறது என்னன்னு பாருங்க. மாமியாரே எஸ்கேப் ஆவறாங்களாம். பாச மருமகளாச்சே. சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. என்ன எதுக்குல கூடி இருக்கியே? இவ உங்கள தச திருப்ப பாக்குறா. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி சிரிச்சுட்டு நிக்க பாருங்களே. அது அவளுக்கு கத்தா கொடுக்கணும். ஈ கலக்கு மீன. என்ன காலையில எல்லாரும் ஒண்ணா இருக்கீல, என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்.
உள்ள பொடி வச்சே பேசுவா. நான் அங்க கேவலப்பட்டது காணாது, இப்ப இங்க வந்து நான் கேவலப்பட வேண்டியிருக்கு. சே, அசிங்கப்படுறதே பொழப்பா போச்சுது. எனக்கு என் வாயில தான் வேணையே இருக்குது. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கண்மனைவி தான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாங்க. அதான் ஒரு டீ. அங்க என்ன டீ வேலை பார்த்துட்டு வந்திருக்க? வேலை இல்ல, என்ன சொல்லிட்டு வந்தானு கேளு. அங்க என்ன சொல்லிட்டு வந்த? என்ன தமிழே சின்ன விடமா கேலி கட்டிட்டு இருக்க? நடிக்காத டீ, உன் நடிப்பை பத்தி எங்களுக்கு தெரியும். என்னங்க ஆச்சு இவளுக்கு? சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ஆமாமா, நீ போய் ரெஸ்ட் எடுமா போ. சாதிசே, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. ஏங்க நீங்க போங்க. இவளுக்கு இதே பொழப்பா போச்சுது. மாமியாரே, உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் டிஃபன் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்களேன். அப்படியே டிஃபன் பண்ணிட்டா அவளை வேற வாய் ருசியா சாப்பிடலாம். இந்த செம்பகொல்லி சமைச்சா எல்லாரும் திங்கிய, நான் சமைச்சா நீங்க திங்க மாட்டீங்களாங்க? எப்படிதான் என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லுவாலோ தெரியல. ஓ அப்படியா? இருட்டி இரு. இனி என் சோத்துல நீ கைய வச்ச, அதுல கையெல்லாம் வைக்க முடியாது, ஸ்பூன் தான் வைக்கலாம். எப்பா, என் மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சிட்டுப்பா. செம்பகொல்லி, அவிய மனசுல பேசதான் நினைச்சு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காவ. சித்தாரு மதனி, நான் வெளியில சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் மனசு பேச நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் மனசுல பேசலையா? வெளியில சொல்லிட்டிய. நீனா காலையில ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இன்னைக்கு நான் என்ன பாடுபட போறேன்னு யாருக்கு தெரியும்? மாமியாரே, இதுக்கு அங்க பாத்துக்கிட்டே இருக்கியே. ஏண்டி என்னையா வம்புக்கு இழுக்க? யாரு நீங்களே பஞ்சாயத்து கூட்டுங்க, நீங்களே முடிச்சுக்குங்க, என்ன விட்டுருங்க.